வணக்கம் எல்லாத்துக்கும். நான் போடுற இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் உதவியாக இருக்கும். நம்ம செய்கிற உதவி ஷேரிங் நினச்சி பண்ணுங்கள். ஸோ நான் போட்டிருக்கல இந்த ஸ்கார்ஃபு, ரொம்ப பேர் தலைவலி மைக்ரீன் வலி, நார்மலாக தலைவலி, எப்போ பார்த்தாலும் தலைவலியிலே இருக்கீங்கள, இந்த மாதிரி பேர் அடிப்பட்டவங்க, அந்த தலைவலி இருக்கிறது, கேன்சர்னால் டியூமர் அவங்களும் சரி, என்ன தலைவலி பிரச்சனையாக இருந்தால், ஸ்ட்ரோக்காக இருந்தால் கூட சரி, தலை ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்மளோட ஸ்கார்ஃபை வாங்கி போடுங்க. நீங்கள் அதில் வீட்டுப்பட்டு வருவீங்க. ஏன்னா நான் மைக்ரீன் இருக்குது. எனக்கு மைக்ரீன்னா நான் ஒரு மருந்து சாப்பிட்ணும். அந்த மைக்ரீனுக்கு அந்த ஒரு மருந்து தான் கேட்கும். வேறு எவ்வளோ விலை உள்ளது வாங்கினாலும் சரி, எவ்வளோ சீப்பானு வாங்கினாலும் சரி, அதெல்லாம் எதுவுமே கேட்காது. அந்த மருந்துனா அந்த மருந்து மட்டும் தான் கேட்கும். அதே நிமிஷம் ஃபோன் பார்க்க முடியாது காடி ஓட்டுறப்ப. எனக்கு உடனே வாந்தி வரும், அந்த மைக்ரேன் வலி வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கிறப்ப நான் மருந்தை சாப்பிட்டு லைட்டாக அடைச்சிட்டு ரூமில் ஒண்டியாக படுக்கணும், சத்தம் இல்லாமல். அப்போ தான் எனக்கு விடும். அதே ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகுச்சுன்னா, நான் எல்லாத்துக்கூடயும் இருந்தேன்னா அந்த வலியோட எனக்கு சைட்டில் நரம்பு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நரம்பு துடிச்சா என்ன சொல்லுவாங்க, நம்ம நரம்பு வெடிச்சிடும் தலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். டாக்டர் எனக்கு ஊசி போட்டு 2 ஹவர் என்னை படுக்க வச்சுருக்காரு. படுக்க வச்சு என்னோடய ப்ரெஷர் இறங்கின பிறகு அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற தலைவலி எனக்கு இந்த ஸ்கார்ஃப் போட்டு ஆரம்பித்து இப்போ இல்லை. நான் டெய்லி போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் வேலைக்கு போகிறேன், வெளியே போகிறேன், நிறைய பேஷண்ட் பார்க்க போகிறேன். ஸோ எப்போதும் சில சமயம் இதெல்லாம் கழுத்தில் நிறையா போட்டிருப்பேன் எப்போதுமே. இப்போ குறைவு ரொம்ப வெளியாகிறதுனால. ஏன்னா இது சூடு, ஆல்ரெடி சூடு. நம்ம போட்டிருக்கப்போ நம்மளுக்கு சூடை வேர்த்து ஊற்றும். அதனால் வெளியே போகிறப்ப கொஞ்சம் நசனக்கும் நான் போட மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்தோ ராத்திரி தூங்குறப்ப கண்டிப்பாக போடுவேன். போட்டு கண் இழுத்து இப்படி மூடுவேன். ஸோ கண்ணில் மூடி அந்த இந்த துணியை இழுத்து இந்த கண்ணில் அப்படி மூடுவேன். உங்களுக்கு தெரியுமா, என் தலைவலி இப்போ மைக்ரேன் வலி எனக்கு வர்றதில்லை. அப்படியே தப்பி தவறி தலைவலி வந்துச்சுன்னா உடனே இது ராத்திரி நடு சம்மானம் சரி எடுத்து தலையில் போட்டு படுத்துக்குவேன், வலி நின்றோம். எனக்கு தலைவலி வர்றதில்லை. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட், அவர் சைக்காட்ரிக் பேஷண்ட், மூளை ஆப்ரேஷன் பண்ணவர். அவருக்கும் இதே பிரச்சனை தான், தலைவலி. அவரும் மருந்து சாப்பிட்டாருன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவரோட மூட் சரியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் சைக்காட்ரிக் பேஷண்ட்டு. அவருக்கு அந்த தலைவலி வந்துருச்சுன்னா சத்தம் இருக்கக்கூடாது, லைட்டு பார்க்க முடியாது, யாரும் பேசக்கூடாது. பட் என்றைக்கு ஸ்கார்ஃப் போட்டாரோ 2 வாட்டி, அதோடு இப்போ அவர் மருந்து சாப்பிட்றதில்ல. எப்போயாச்சும் தலைவலி வந்துச்சுன்னா இதை எடுத்து போடுறாரு. இது ஏன் அப்படி இருக்குன்னா, ஃபைபர் கொடிஷி. இது நம்ம வெயில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இதில் இது இப்போ பார்க்க கருப்பாக இருக்குது. ஆனால் நான் போட்டிருக்கேன்ல, என் சூட்டை எடுத்து அது சூட்டை உள்ளுக்கு அனுப்பும். நம்ம நரம்புங்களை போய் மசாஜ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ரத்தம் சூடாக இருக்கிறப்ப நம்ம சொல்கிறோம்ல, ரத்தம் சூடாக இருக்கும், வேகம் கூடையாக இருக்கும். ரத்தம் சூடாக இறங்கிடுச்சுன்னா வேகம் இறங்கும், வயசாகணும் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதுதான் இது செய்யுது. நம்ம நரம்புங்களை போய் ரத்தத்தை சூடாக்குது, நரம்புங்களை போய் மசாஜ் பண்ணுது, ரத்தம் சூடாகுது, பிளட் சர்க்குலேஷன் சரியாக ஓடுது. அப்போ நம்மளுக்கு அந்த பிளாக்குங்க வெளியாகிறப்ப எல்லாம் ரிலீஃப் ஆகுது. இது உடம்புக்கு, தலைக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கே பொருந்தும் இந்த துணிங்க. நான் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டதுனால எல்லா வகையிலும் என்னோடய டெஸ்டிமோனி இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம்பனு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். சந்தனாரை வாங்கன்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருமே எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.